வெல்கம் டு தினந்தோறும். நான் உங்க சங்கீதா. இன்னைக்கு என்ன வீடியோனா, ஒரு கார் டிரைவிங் வீடியோ பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே ஒரு 2-3 கார் வீடியோ போட்டிருக்கேன். அதில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நிறைய கொஸ்டின்ஸ் இருந்துச்சு. அதுக்கெல்லாம் நான் முடிஞ்ச அளவு பார்த்தீங்க அப்படின்னா அதிலே ஆன்சர் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு வந்து அதுக்குண்டான ரிப்ளையும் நிறைய இருக்க போகுது. நிறைய பேர் கேட்டிருந்த டவுட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் அதாவது கார் டிரைவிங் வந்து கிளாஸ் வச்சுருக்கீங்களா அப்படின்னு சொல்லி, டிரைவிங் கிளாஸ் வச்சுருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. நான் எந்த ஒரு டிரைவிங் கிளாஸ் எல்லாம் கண்டிப்பாக நான் வைக்கவே கிடையாது. நீங்களே எப்படி காருக்கு போய் கற்றுட்டு போகிறீங்களோ அது மாதிரி தான் நானும் போய் இன்னொரு டிரைவிங் கிளாஸ்லாம் கற்றுட்டேன். அதை பற்றி தான் நான் உங்களோட டீட்டெயிலாக ஷேர் பண்ணியிருப்பேன். நான் எதுக்காக டிரைவிங் கிளாஸ் போக சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து வீட்லேயும் கார் வச்சுட்டு ஓட்டுறதுக்கும் நம்ம வந்து கார் வச்சு ஓட்டலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு சிலர் ஓட்டலாம். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா நிறைய பிரதர்ஸ் வந்து நான் 1 மணி நேரத்தில் காரு கற்றுட்டேன். ஒரு சிலர் கற்றுக்கலாம். லேடிஸ் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ சீக்கிரம் வந்து ஜென்ட்ஸ் பசங்களாம் கூட கற்றுக்குவாங்க. கொஞ்சம் லேடிஸ் வந்து கற்றுக்கிறது கொஞ்சம் அது ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு மேலே கற்றுக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் பெரிய விஷயம் தான். அதனால என்னன்னு கேட்டால், நம்ம வீட்டில் இருக்கிற காரில் வந்து நம்ம ஓட்டி பழகிறத விட கார் டிரைவிங் போயிட்டு அங்கே கிளாஸில் கற்றுக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம வந்து நார்மலாக ஓட்டுற பிரேக் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்ட ஒன்று இருக்கும். அதனால் நம்மளுக்கு கொஞ்சம் பயம் இருக்காது. மெயின் ரோட்டில் ஓட்டுறது தான் பெரிய விஷயம். கார் யார் வேணுனாலும் ஓட்டலாம், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஒரு 2 நாளே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கார் மூவ் பண்ணலாம், ஓட்டலாம். சும்மா ஒருத்தர் இல்லை ரோட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஓட்டிட்டு போகலாம். ஆனால் நீங்கள் வந்து மெயின் ரோட்டில் ஒரு டிராஃபிக்கான இருக்கிற இடத்துல கார் ஓட்ட முடியுமா அப்படிங்கிறதான் இன்னைக்கு கொஸ்டின் மார்க். நிறைய பேர் பாருங்கள், நிறைய டிரைவிங் லைசன்ஸ் எல்லாம் போய் லைசன்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருப்பாங்க. ஆனால் தொடர்ந்து வந்து அவங்களால கார் ஓட்ட முடியாது. டிராஃபிக்கில் ஓட்ட மாட்டாங்க, மெயின் ரோட்டில் ஓட்ட மாட்டாங்க. இந்த மாதிரி ப்ராப்ளம் நிறைய சிஸ்டர்ஸ் வந்து எனக்கு வந்து கமெண்ட் பண்ணியிருக்க பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து மெயின் ரோட்டில் எனக்கு ஓட்ட பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி இருக்கிறதுக்கு தான் நான் அந்த டிப்ஸ் சொன்னேன். அதாவது நீங்கள் வந்து டிரைவிங் கிளாஸ் போயிட்டீங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட பிரேக் இருக்கும். அதனால் நம்ம பயப்பட வேண்டியதில்லை. முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து பயப்படாமல் ஓட்டலாம். அதுக்காக தான் நான் வந்து டிரைவிங் கிளாஸ் போக சொல்லியிருந்தேன். மற்றபடி நான் வந்து எந்த ஒரு டிரைவிங் கிளாஸும் எடுக்கலை. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம டிரைவிங் கற்றுக்கிறதுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். என்ன ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் டிரைவிங் கற்றுக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட் வேணும். இன்ட்ரெஸ்ட் தான் பார்த்தீங்கன்னா எதை வேணும்னாலும் செஞ்சேன். எல்லா வேலை மாதிரி டிரைவிங் வேலை தான். இன்னொன்று இதுக்கு பார்த்தீங்கன்னா மைண்ட் வந்து ரிலாக்ஸாக இருக்கணும். நம்ம வந்து அது இதுன்னு திங்க் பண்ணிட்டோம்னா இந்த மாதிரி டிரைவிங் வந்து ஓட்டுறது அப்படிங்கிறது கஷ்டம். இன்றைக்கி வந்து நான் என்ன கற்றுக்கிட்டேன், எனக்கு 2-3 நாள் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் தியரி கிளாஸ் மாதிரி இருந்தது. தியரி கிளாஸ்னால் கிளாஸில் உட்கார வச்சு நம்மளுக்கு வந்து தியரி சொல்லிக் கொடுக்குறதில்ல. வண்டிலேயே பார்த்திங்க அப்படின்னா காருக்குள்ளேயே உட்கார வச்சு என்னென்ன எதுக்கு எப்படி வந்து நம்ம எந்த டைமில் எதை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்மளுக்கு சொல்லி தருவாங்க. அது தெரிஞ்சிட்டோம் அப்படின்னாலே போதும். இந்த ஸ்பீடுக்கு இந்த மாதிரி கீர் இருக்கணும், கீர் சேஞ்ச் பண்ணணும், இப்போ இந்த மாதிரி நீங்கள் வந்து கிளச்சை க்ளோஸ் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் தியரியாக ஃபஸ்ட்டு சொல்லுவாங்க. அதை கரெக்டாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஓட்ட பார்த்திங்க அப்படின்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு கண்ட்ரோல் வந்து எனக்கு ஒரு 2 நாள் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டேரிங் பிடிச்சாங்க. அதுக்கப்புறம் 3வது நாள் நம்மளுக்கே ஓட்ட பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வந்துடலாம். இன்னொன்று நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து தெரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எது எப்போ என்ன பண்ணணும் அப்படிங்கிறத கரெக்டாக அவங்க சொல்லையில் கரெக்டாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னாலே ரொம்பவே ஈஸியாகிடும். இது இப்போ நான் சொல்கிறேன், இந்த வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங் நீங்கள் வந்து முதல்ல வந்து கார் டிரைவிங் கற்றுக்க ஆசைப்படுறீங்க, கார் டிரைவிங் கற்றுக்க போகிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓட்டிகிட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்காது. கமெண்ட் பண்ணாதீங்க. நான் வந்து இது வந்து நிறைய சிஸ்டர் எனக்கு கேட்டிருந்தாங்க. அதில் ஒரு சிஸ்டர் கலாவதி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அதை லைக் பண்ணியிருந்தீங்க. அதுக்காக தான் நான் இந்த வீடியோ ஷேர் பண்ணுறேன். வேற வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோக்குள்ள ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு கிளிக் பண்ணிட்டு ஆளுங்க ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ரெகுலராக வரும். நான் இன்ஸ்டா பேஜ் வச்சிருக்கிறது தினந்தோறும் சொல்லிட்டு அதை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நான் அதிகமாக பேசுகிறேன். கார் டிரைவிங் வீடியோ பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா அதிகமாக அந்த கமெண்ட் பார்த்தீங்கன்னா அதிகமாக பேசாதீங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. நிறைய பிரதர்ஸ் தான் போட்டிருந்தாங்க அதிகமாக பேசாதீங்க சிஸ்டர்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக இதெல்லாம் நான் பேசினா தான் உங்களுக்கு புரியும். நான் சும்மா வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேமரா வச்சுட்டு இதுன்ட்டு போயிட்டே இருந்தால் கண்டிப்பாக புரியாது. எனக்கு என்ன, நான் எப்படி டிரைவிங் கற்றுறேன், என்னோட அனுபவத்தை உங்களோட ஷேர் பண்ணணும் அப்படின்னா தான் உங்களுக்கு கொஞ்சம் புரியும். இந்த மாதிரி இருந்துச்சு, இப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட சொல்ல வர்றதை நான் இந்த வீடியோ மூலம் பேசினா தான் நான் சொல்ல முடியும். அதுக்காக தான் நான் வந்து சொல்கிறேனே தவிர உங்களுக்கு வந்து இது அருவ போகணும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா டிரைவிங் நல்லா தெரிஞ்சவங்களுக்கு நான் பேசுகிறது வந்து கொஞ்சம் அருவ போகிற மாதிரி இருக்கலாம். ஆனால் பேசிக்ஸ் கற்றுக்கிறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக தான் ஷேர் பண்ணுறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் சொல்கிற மாதிரி அருவ போடாமல். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்டேரிங் வந்து கண்ட்ரோல் வரணும். ஸ்டேரிங் கண்ட்ரோல் வந்துட்டாலே நம்ம ஒரு 75% வந்து கார் ஓட்டி பழகிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து ஆக்சிலேட்டர், இது வந்து பிரேக்கு, இது வந்து கிளச்சு. எப்போவுமே நான் இது வந்து ABC அப்படின்ட்டு நீங்கள் வச்சுக்கலாம். உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கிறதுக்காக ஆக்சிலேட்டர், பிரேக் பி, சி வந்து கிளச்சு. இந்த ரைட் இருக்குல்ல, நம்மளோட வலது கால் இருக்குல்ல, அதில் தான் வந்து ஆக்சிலேட்டரும் பிரேக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வலது காலில் யூஸ் பண்ணணும். இந்த சி கிளச்சுன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது வந்து இடது காலில் தான் யூஸ் பண்ணணும். நீங்கள் லெஃப்டில் தான் வந்து நீங்கள் கிளச்சை யூஸ் பண்ணணும். இப்படியெல்லாம் மாற்றியெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. ஸ்டார்டிங் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். எந்த கால் எங்கே இருக்குன்னு தெரியாது. கீழே பார்த்து மிதிக்க வேண்டிய மாதிரி இருக்கும். ஒரு சிலருக்கு ஸ்டார்டிங்கில் இருக்கிறது தான். உங்களுக்கு போக போக வந்து அது பழகிரும்.
நீங்கள் ஸ்டார்டிங் நிறைய பேர் வந்து எனக்கு கேட்டிருந்து ஏன் நீங்கள் ஷூ செப்பல் போட்டு ஓட்டுறதில்ல அப்படின்னு கேட்டிருப்பீங்க. எனக்கு வந்து செப்பல் கூட அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கா. ஷூ போட்டு ஓட்டுவேன். நல்லா வந்து பார்த்திங்க அப்படின்னா ஷூ போட்டால் எனக்கு சூப்பராக இருக்கிற மாதிரி இருக்கும். இல்லைனா நான் வெறுங்காலில் ஓட்டுவேன். அது அவங்கவுங்க விருப்பம். பழகிலேயே வந்து வேணால் நீங்கள் ஷூவோ செப்பலோ போட்டு நீங்கள் பழகிக்கலாம். ஆனால் கொஞ்சம் ஸ்டார்டிங் நீங்கள் பழகிறதுக்கு கஷ்டப்படுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் தெரியணும். கொஞ்சம் அதாவது பார்த்திங்க அப்படின்னா ஷூவில் நம்ம வந்து தொடுறக்கும் வெறுங்காலில் தொடுறக்கும் நம்மளுக்கு வித்தியாசம் இருக்கும்ல. அந்த மாதிரி தெரியணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் ஸ்டார்டிங் வந்து நீங்கள் வெறுங்காலில் பழகிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வெறுங்காலில் தான் ஃபஸ்ட்டு பழகினேன் நான். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஷூ எனக்கு செப்பல் கூட கொஞ்சம் இதாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ஷூ போட்டு எனக்கு நல்லா இருக்கும் ஓட்ட. வெறுங்காலை விட பார்த்தீங்கன்னா ஷூ சூப்பராக இருக்கும் ஓட்டுறக்கு. நீங்கள் வந்து பழகிறப்பவே நீங்கள் வந்து செப்பலோ ஷூவோ போட்டு நீங்கள் பழகிக்கலாம். இல்லை உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து வெறுங்காலில் கூட ஓட்டி பழகிட்டு அதுக்கப்புறம் ஷூவோ செப்பலோ போட்டு பழகிக்குங்க. அது அவங்கவுங்க விருப்பம் தான். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது இந்த கிளச்சுக்கும் நம்மளுக்கு இங்கே பாருங்கள் இந்த கீருக்கும் தான் இது. ஒவ்வொரு டைமும் நம்ம வந்து கீர் சேஞ்ச் பண்ணுறப்ப நம்ம வந்து இந்த கிளச்சை வந்து இப்படி க்ளோஸ் பண்ணணும். ஒவ்வொரு சமயம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து அதிகமாக பிரேக்கை விட பார்த்திங்க அப்படின்னா கிளச்சு யூஸ் பண்ணுவோம்னு சொல்லலாம். கொஞ்சம் ஸ்பீடாக போகிறப்ப அதிகமாக வந்து நம்ம அப்பப்போ வந்து கீர் சேஞ்ச் பண்ணுறப்ப வந்து கிளச்சை தான் நம்ம வந்து க்ளோஸ் பண்ணுவோம். இது பார்த்திங்க அப்படின்னா இந்த கால் வெறும் கிளச்சுக்கு மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். நம்ம பிரேக்குக்கு அதுக்கெல்லாம் நம்ம வந்து மாற்றி யூஸ் பண்ணிடக்கூடாது. இப்படி மாற்றியெல்லாம் ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா நம்ம வந்து இப்படி ஸ்பீடாக போயிட்டுருக்குறோம். ஆக்சிலேட்டர் முடிச்சு ஸ்பீடாக போகிறப்ப டக்குன்னு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, டக்குன்னு இந்த காலெல்லாம் தூக்கி வச்சு இது ஸ்பீடாக தான் போயிட்டுருக்கோம். அதனால தான் எப்பவுமே இந்த காலை தான் தூக்கி மறுபடியும் இங்கே வைக்கணும். ஏன்னா ஸ்பீடாக போகிற ஸ்லோ விட்டுருவோம். இப்போ அமுத்துனா ஸ்பீடாக போகுது, விட்டுட்டோம்னா ஸ்லோவாக போகுது. அப்போ டக்குன்னு நம்ம பிரேக் மிதிக்கிறக்காக தான் நம்ம வந்து பிரேக்கை மிதிக்கிறோம், நிறுத்துறக்காக. அப்போ இதில் வந்து கால் எடுத்து நீங்கள் இதில் இது பண்ணிக்க வேண்டியது தான். அதனால தான் எப்பவுமே இந்த வலது கால் பார்த்திங்க அப்படின்னா ரைட்டு வந்து நம்ம வந்து ஆக்சிலேட்டரும் பிரேக்குக்கு மட்டுமே யூஸ் பண்ணிக்கணும். கிளச்சு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடது கால் மட்டும் கிளச்சுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான். நெக்ஸ்ட் வந்து இந்த ஹேண்ட் பிரேக்கு. இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு சேஃப்டி பிரேக்னு சொல்லலாம். நம்ம ஒரு எங்காச்சும் ஒரு இறக்கமான இடத்துல நிறுத்துகிறோம், இல்லை நம்ம காரை விட்டு இறங்குறோம் அப்படின்னாலே வந்து நம்ம இந்த இதை போட்டுடணும். ஹேண்ட் பிரேக் சொல்லுவோம் இது வந்து எங்கே போட்டால் ஒரு இறக்கத்தில் நின்னா கூட வண்டி மூவ் ஆகிறதா இருந்தால் கூட போகாது. எப்போ நம்ம காரை விட்டு இறங்கினாலும் கண்டிப்பாக இதை போட்டுட்டு நம்ம இறங்கணும். வண்டி ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நம்ம கிளம்புறோம் அப்படின்னா வண்டியை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த ஹேண்ட் பிரேக் இதை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் எடுத்து விட்டீங்க அப்படின்னா வண்டி மூவ் ஆயிரும். இதுதான் ஒரு கரெக்டாக நம்ம உள்ளே வந்தது பார்த்திங்க அப்படின்னா நம்ம வண்டி ஸ்டார்ட் பண்ணிவிட்டு சாவியெல்லாம் போட்டு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு வண்டி மூவ் பண்ணுறதுக்கு 1 செகண்ட் முன்னாடி நம்ம அந்த ஹேண்ட் பிரேக்கை ரிலீஸ் பண்ணிக்கலாம். நம்ம ரெடி வண்டி எடுக்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் இதை வந்து ரிலீஸ் பண்ணிக்கலாம். அதுதான் இது ஆக்சுவலாக இதுதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா எனக்கு இப்படி தான் சொல்லி கொடுத்தாங்க. க்ளோஸ் பண்ணிக்கிறோம். நீங்கள் நிறுத்திட்டு இருக்கிற வண்டியிலேயே ஃபஸ்ட்டு பாருங்கள், உங்களுக்கு அந்த கண்ட்ரோல் கிடைக்கும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா இது நியூட்ரலில் இருக்குது. இப்போ இந்த மாதிரி பாருங்கள், இப்படி லூஸாக இருந்தது அப்படின்னா இது நியூட்ரலில் இருக்குது, எந்த கீர்லையும் இல்லை அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம மூவ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு மூவ் பண்ணுறப்ப நம்ம கிளச்சை க்ளோஸ் பண்ணிவிட்டு பாருங்கள், இப்போ இப்படி வச்சுட்டு இப்படி தள்ளி இப்படி பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கீர் போட்டாச்சு. இது வந்து ஸ்லோ ஒரு 20க்குள்ளே போகும், ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸு. செகண்டு 20 தாண்டுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் கிளச்சை க்ளோஸ் பண்ணுறீங்க. அப்புறம் அப்படியே இப்படி கீழே இழுத்தீங்க அப்படின்னா செகண்டு, அப்படியே கீழே வந்தால் செகண்டு. அடுத்த ஸ்பீடு போகிறோம் அப்படின்னா இப்படி ஸ்ட்ரெயிட்டாக தள்ளிங்க அப்படின்னா தேர்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா ஃபோர்த்து. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு சிலர் என்னங்கன்னா தேர்டுலேருந்து ஃபோர்த்துக்கு பதிலாக டக்குன்னு இப்படி இருக்கா, டக்குன்னு இப்படி போயிடுவோம். போனால் செகண்டு விழுந்துடும். தேர்ட்லேருந்து ஃபோர்த்துக்கு வராமல் நம்ம வந்து செகண்ட் போயிடுவோம். அதனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி நியூட்ரலில் வச்சுட்டு இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து, இதுதான். அப்புறம் இது பார்த்திங்க அப்படின்னா இப்படி நல்லா போட்டோம் அப்படின்னா ரிவர்ஸு. இந்த மாதிரி நீங்கள் போட்டுகிட்டே இருக்கலாம். ஒவ்வொரு ஸ்பீடுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து கிளச்சை க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஸ்பீடு கண்ட்ரோலுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த இதை மாற்றிட்டே இருக்கலாம். கீர் பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக நிறுத்தின வண்டியில் நிறுத்தி ஃபஸ்ட்டு பாருங்கள். நீங்கள் இங்கே பார்க்காதீங்க, இப்போ கீர் போடுறோமா நம்ம இங்கே பார்க்காம நீங்கள் பாட்டுக்கு ஸ்ட்ரெயிட்டாக பாருங்கள். பார்த்துட்டு ஃபஸ்ட்டு, செகண்டு நம்ம இப்போ வந்து நான் பார்க்காம பார்த்தீங்க அப்படின்னா இப்படி போட்டுகிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து நம்மளுக்கு வந்து விழுந்துடும். அதனால் ஈஸியாக நீங்கள் பாருங்கள், சும்மா இருக்கிற வண்டியில் போட்டுகிட்டே இருந்தீங்க அப்படின்னா கரெக்டாக வந்துடும். நம்மளுக்கு போகிறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும்.
அதனால நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நிறுத்தியிருக்கிற வண்டியில் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். ஸ்ட்ரெயிட்டாக பாருங்கள், கீழே பார்க்காதீங்க. கீழே பார்க்காம ஸ்ட்ரெயிட்டாக நேராக பார்த்து ஓட்டணும். ஃபஸ்ட்டு இன்னொன்று, நம்ம ஓட்டையில் என்ன பண்ணுவோம் தப்பு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, வண்டி ஆஃப் பண்ணி போடுவோம். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, கிளச் கண்ட்ரோல் இல்லாதனால தான் உங்களுக்கு ஆஃப் ஆகுது. உங்களுக்கு கிளச் கண்ட்ரோல் இருந்தது அப்படின்னா வண்டி கண்டிப்பாக ஆஃப் ஆகாது. அதனால பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் கொஞ்சம் ஆஃப் கிளச் நீங்கள் ஓட்டினீங்க. ஆஃப் கிளச் வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டார்டிங் நம்ம கற்றுக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஆஃப் கிளச்சில் பண்ணிட்டு அந்த ஸ்பீடு கண்ட்ரோல் அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடைக்கும். அந்த கிளச் கண்ட்ரோல் அப்படிங்கிறதும் கிடைக்கும். நம்மளுக்கு ஸ்பீடாக ஓட்டுறோம் அப்படின்னாலும் சரி, ஒரு குறிப்பிட்ட லெவல், அதாவது நீங்கள் வண்டி உங்களுக்கு வந்து அது ரொம்ப இல்லை, உங்களுக்கு வந்து கஷ்டமாக இருக்குது, வண்டி ஆஃப் ஆகிடுது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா என்ன பண்ணலான்னா, வண்டியை வந்து நிறுத்திக்கங்க. இந்த மாதிரி நிறுத்திட்டு நீங்கள் சாவியை போட்டுட்டு ஹேண்ட் பிரேக் போட்டுக்கங்க. போட்டுட்டு நீங்கள் வந்து வண்டியை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நம்ம அந்த ஆக்சிலேட்டர் அமுத்துறப்பவே பார்த்தீங்க அப்படின்னா வண்டி இந்த மாதிரி நிறுத்திட்டு ஹேண்ட் பிரேக் போட்டுக்குங்க. போட்டுட்டு ஆக்சிலேட்டர் அமுத்துனீங்க அப்படின்னா ஒரு சவுண்டு கிடைக்கும். அதாவது நம்ம ஸ்பீடாக அமுத்துனா கொஞ்சம் ரொம்ப ஸ்பீடாக சவுண்டு கேட்கும்ல, அந்த உருமுறை மாதிரி சவுண்டு கேட்கும். ஸ்லோவாக அது ஒரு கண்ட்ரோலில் வச்சு நீங்கள் வந்து லைட்டாக வந்து அந்த 2 விரல்லையே, நம்மளோட கால் விரல்லையே வந்து லைட்டாக கண்ட்ரோல் பண்ணி பாருங்கள். அப்போ கண்ட்ரோல் பண்ணால் ஒரே லெவல் ஸ்பீடு ஓட்டுறது ரொம்பவே ஈஸி. ஸ்பீடாக ஓட்டுறது பார்த்தீங்கன்னா ஒரு ஹைவேஸில் 4th 5th கீட் போனால் நீங்கள் 2வது நாளே ஓட்டுவீங்க. அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. நம்மள மாதிரி ஸ்ட்ரீட் ரோடு, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டிராஃபிக்கான ரோட்டில் ஓட்டுறது தான் அப்படிங்கிறதே நம்ம கற்றுக்க வேண்டிய. முதல்ல ஹைவேஸ் ரோட்டில் ஓட்டுறது கண்டிப்பாக கிடையாது. நீங்கள் 2வது நாள் 3வது நாளே சூப்பராக ஹைவேஸ் ரோட்டில் ஓட்டுவீங்க. அதனால எப்பவுமே கொஞ்சம் ஸ்லோ ஸ்பீடில் தான் கற்றுக்கணும். ஸ்பீடாக ஓட்டுறது ரொம்ப ஈஸி. அதனால நீங்கள் ஸ்லோ ஸ்பீடில் ஓட்ட கற்றுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இப்போ ஒரு நல்ல ஸ்பீடாக ஒரு 5th கீரில் போயிட்டுருக்குறோம். போகையில் டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பீட் பிரேக் வருது அப்படின்னா டக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கீர் சேஞ்ச் பண்ணி ஃபஸ்ட் கீருக்கு வந்து ரொம்ப இதாக இருந்துச்சு அப்படின்னா நான் வந்து ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட் கீர் வச்சேன்னா வண்டி ஆஃப் ஆகுது. நீங்கள் ஃபஸ்ட் கீர் வந்துட்டீங்க அப்படின்னா வண்டி ஆஃப் ஆகாது. அப்போ டக்குன்னு நீங்கள் ஃபஸ்ட் கீர் வந்து நீங்கள் ஸ்லோவாக வந்து அதை ஏற்றிடலாம். ஒரு சிலர் நல்லா கற்றுக்கிட்டவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபஸ்ட் கீர் வர மாட்டாங்க, செகண்ட் கீரே கிளச்சிலேயே கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அப்படியே நம்ம கிளச்சிலேயே கண்ட்ரோல் பண்ணிவிட்டு ஈஸியாக வந்து நம்ம அதை வந்து டக்குன்னு மூவ் பண்ணி போயிடலாம். ஃபஸ்ட்டு கீர் வரணுங்கிற அவசியம் கிடையாது. அது அடுத்தடுத்த ஸ்டேஜ் வந்து நம்ம போயிட்டே இருப்போம். அது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஓட்ட நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக கை காலில் அதுவே பண்ணிடும். அதனால ரொம்பவே ஈஸி தான் கற்றுக்கிறது. கொஞ்சம் பேசிக்ஸ் மட்டும் தெரிஞ்சிட்டிங்க அப்படின்னா போதும். இதுக்கு தான் இந்த மாதிரி அப்படிங்கிறத தெரிஞ்சிட்டிங்கன்னா போதும். எப்பவுமே வந்து நீங்கள் வந்து கிளச்சை க்ளோஸ் பண்ணிவிட்டு கீரை போடணும். அது ஒன்று இருக்குது. ஸ்பீடுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து நம்ம என்ன ஸ்பீடில் போகிறோம் 20 40 60 அப்படிங்கிற போகிற தகுந்த மாதிரி நீங்கள் கீரை வந்து ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு அப்படின்ட்டு நீங்கள் மாற்றிக்கணும். நெக்ஸ்ட்டு இன்னொன்று, நம்ம வந்து ஸ்லோ ஸ்பீடில் ஓட்ட கற்றுக்கணும். அதாவது ஆஃப் கிளச்சை வச்சுட்டு நீங்கள் ஓட்டி பழகிறதுக்கு ஆஃப் கிளச், நிறைய பேர் கீழே கமெண்ட் பண்ணுவீங்க ஆஃப் கிளச் ஓட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு. நான் வந்து கற்றுக்கிறதுக்காக சொல்கிறேன். நான் அப்படி தான் கற்றுட்டேன். அதனால தான் உங்களுக்கு எப்படி இதுவோ அதை படி பண்ணுங்கள். ஆஃப் கிளச்சு வந்து வச்சுருக்கு. ஏன்னா ஸ்பீடு கண்ட்ரோல் அப்படிங்கிறது அந்த ஆஃப் கிளச்சில் தான் நம்மளுக்கு வரும். இல்லைனா வண்டி பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப் பண்ணிடுவோம். டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆஃப் ஆயிரும். அதுக்காக தான் சொன்னேன். ஒரு குறிப்பிட்ட பேஸ் தெரிஞ்சிட்டிங்க அப்படின்னா போதும். நான் வந்து லேடிஸ்க்கெல்லாம் நிறைய சொல்கிறது, ஒரு சில ஜென்ட்ஸ் பசங்கள்லாம் ஓட்டிடுவாங்களா இருக்கும் நிறைய, அப்படி தான் எனக்கு கமெண்ட் பண்ணுறது பண்ணுறீங்க. ஏன்னா லேடிஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பயமாக இருக்குன்னு பண்ணுறீங்க. அதுக்கு நான் சொல்கிறது பயமாக இருக்குன்னா நான் ரிப்ளை இதே தான் ஒவ்வொரு வீடியோலையும் நான் சொல்கிறது தான். நீங்கள் திரும்ப அதே சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க. நான் டிரைவிங் கிளாஸ் எல்லாம் எதுவும் வைக்கல. உங்களை ஏன் டிரைவிங் கிளாஸ் சொல்கிறேன்னு சொன்னால் ஃபஸ்ட்டு சொன்ன ரீசனே தான். அதனால் நீங்கள் வந்து பயப்படாமல் ஓட்டணும். ஈஸியாக நீங்கள் ஒரு 5 நாள் வந்து ஓட்டணும் அப்படின்னா நல்ல ஒரு டிராஃபிக்கான இடத்துல நீங்கள் வண்டி ஓட்டுங்க. உங்களுக்கு பயமே இருக்காது, பயம் சுத்தமாக இருக்காது. அது இப்போலாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரூல்ஸ் ஆகிடுச்சு. கரெக்டாக ஓட்டணும், அதை வீடியோ எடுக்கணும், என்னென்னமோ சொல்கிறாங்க ஆர்டிஓ இதெல்லாம். அதனால் கொஞ்சம் ஈஸியாக கரெக்டாக கற்றுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கும் சேஃப்டி, நம்ம வண்டிக்கும் சேஃப்டி, நம்மளை முன்னாடி போகிறவங்களுக்கும் சேஃப்டி. அதுதான். நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோ நான் போகிறேன். அதில் வந்து நான் எனக்கு எப்படி சொல்லி கொடுத்தாங்க அப்படிங்கிறத நான் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி வந்து இப்போ ஃபஸ்ட்டு ஒரு 2-3 நாள் வந்து இந்த மாதிரி தான் சொல்லி கொடுத்தாங்க எங்களுக்கு. அதாவது என்னென்ன எப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஸ்லோவாக ஓட்டுறது எப்படி அப்படிங்கிறத எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. மற்றபடி என்னென்ன எதுக்கு யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தான். வேறு ஒன்றும் எங்களுக்கு ஒரு 2-3 நாள் தியரி கிளாஸ்னால் இவ்வளோ தான் இருந்துச்சு. பெருசாக எழுதிட்டு மணிக்கணக்கில் உட்காந்து தியரி அந்த மாதிரியெல்லாம் கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிருக்கேன். உங்களுக்கு ஏதாச்சும் இதில் ஒருத்தருக்குனாச்சும் ஒரு டிப்ஸ்னாச்சும் உங்களுக்கு கிடச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் ஷேரும் கொடுங்க. தேங்க்யூ, பாய்.